ஓவர்சீஸ் டாப் ஆர்டர் பேட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெவான் கான்வே மாதிரி ஒரு ஓப்பனர் பேட்டர் வேணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இந்த இதுல ஆப்ஷன்ல இருக்குது. அது ஒண்ணு. 2வது ஒரு ஓவர்சீஸ் ஃபயர் பவர். பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஃபயர் பவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது ஒண்ணு. அடுத்தது ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், அது பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆகட்டும், பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆகட்டும், யாரோ ஒருத்தங்க இந்த ஃபயர் பவர்ல வந்தாலும் சரி, இல்ல ஃபயர் பவர்ல வெறும் எனக்கு பேட்டிங் தெரிஞ்ச ஆள் மட்டும் தான் வராங்க, பவுலிங் வரல அப்படின்னா, அப்ப இந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல ஒரு பவுலிங் தெரிஞ்சவர் வந்துரும். இல்ல ஒரு ஸ்பின்னராவது எனக்கு கிடைச்சிடும். ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அப்படின்னு தேடுவாங்க. ஸோ ஓவர்சீஸ் ஸ்பின்னர் இல்ல ஒரு ஓவர்சீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். இது 2ல ஏதாவது ஒண்ணு அவங்க கண்டிப்பா தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது 3வது. 4வது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பேஸ் பவுலர். இந்த ஸ்லாட்டுக்கு ஆக்சுவலா ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கணும். மத்திஷா பத்திரானாவே நீங்க திரும்ப கம்மி ரேட்டுக்கு எடுத்தாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி. ஆனா இந்த ஸ்லாட்டுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. பக்காவா அடிச்சு தூக்க முடியும். ஸோ இந்த 9 ஸ்லாட்டுக்கு இந்த 8 ஸ்லாட்ல ஒரு 9 பேரை எடுப்பாங்கன்னு தான் நமக்கு தோணுது. பாக்கி இருக்கிறது 9 ஸ்லாட். நம்ம பேசியிருக்கிறது 8 ஸ்லாட். இதுல ஏதாவது 1, 2 பேரை கூட அவங்க எடுத்துக்கலாம். அது மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியன்ஸா தான் இருக்க முடியும். பிகாஸ் அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட் பாக்கி இருக்கிறதே 4 பேர் தான். ஏற்கனவே நூர் அஹமத் உள்ள இருக்கிறாரு. நம்ம நேத்தன் எலீஸ் அவர்கள் உள்ள இருக்கிறாரு. ஸோ இதை தாண்டி வந்து அவங்களுக்கு இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்குதுங்கிறனால பாக்கி இருக்கிற இந்த 4 பேரை வந்து இவங்க இதில் தான் எடுத்தாகணும். ஸோ அந்த 4 பேருக்கு 4 ஸ்லாட், மிச்சம் இருக்கிற 5 ஸ்லாட்டை 5 இந்தியன்ஸா கொண்டு போய் இவங்க 9 ஸ்லாட்டை ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்க கொண்டு போக ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்.